1 மினிட் இமேஜின் பண்ணுங்க. எக்கனாமி இல்லன்னா இந்த வேர்ல்ட் எப்படி ரன் ஆகும்? மணி சர்க்குலேட் ஆகாது. ஃபேக்டரிஸ் புரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டாப். ஷாப்ஸ் ஓப்பன் ஆகல. பேங்க்ஸ் ஒர்க் ஆகாது. பீப்பிள்க்கு ஜாப்ஸ், இன்கம், பையிங் அண்ட் செல்லிங் எல்லாமே ஸ்டாப். ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம்? நம்ம இமிடியேட்டா நோட்டீஸ் பண்ண மாட்டோம். வீட்ல இருக்கிற ஃபுட், வாட்டர், பேசிக் சப்ளைஸ் இருக்கும். அண்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்? ஃப்ரெஷ் ஃபுட், மில்க், வெஜிடபிள்ஸ் மாதிரியான டெய்லி சப்ளை ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஷாப்ஸ்ல ஸ்டாக் குறையும். அண்ட் ஃபியூ வீக்ஸ் ஆன அப்புறம் என்ன ஆகும்? ஃபேக்ட்ரிஸ், டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர், சப்ளை செயின் எஃபெக்ட் ஆகும். எசென்ஷியல் குட்ஸ் கிடைக்கிறது டிஃபிகல்ட் ஆகும். அண்ட் மந்த்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆகும். ஃபுட், மெடிசன், ஃபியூவல் மாதிரியான எசென்ஷியல் ரிசோர்சஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்றது கூட டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எவ்ரி சிஸ்டம், ப்ரொடக்ஷன், ஜாப், இன்கம், ட்ரேட், பேங்கிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சப்ளை ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ் எல்லாமே இன்டர்கனெக்டட்னு புரியும். ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ். எக்கனாமிக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், ஆர்பிஐ, பட்ஜெட் மாதிரியான டாபிக்ஸ்க்கு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி எக்கனாமிக்கோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எக்கனாமிக் சிலபஸ் வைஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாத பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்கனாமின்னா என்ன? சிம்பிளா சொன்னா ஒரு சொசைட்டி இல்ல ஒரு கண்ட்ரில இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, எக்ஸ்சேஞ்ச் பண்றது, கன்சியூம் பண்றது, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கிற ஓவரால் சிஸ்டம் தான் நம்ம எக்கனாமின்னு சொல்றோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஒரு ஃபார்மர் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த ரைஸ் மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர் மூலமா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நம்ம மணி கொடுத்து ரைஸ் வாங்குறோம். ஸோ ஃபைனலி நம்ம தான் கன்சியூம் பண்றோம். ஸோ ப்ரொடக்ஷன்ல இருந்து கன்சப்ஷன் வரைக்கும் நடக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட ஓவரால் சிஸ்டம் தான் நம்ம எக்கனாமின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வை டு வி ஹாவ் அன் எக்கனாமிக் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எல்லோருக்கும் நீட்ஸ் இருக்கு, வாண்ட்ஸ் இருக்கு. ஃபுட் வேணும், குட் ஹவுஸ் வேணும், எஜுகேஷன் வேணும், ட்ராவல் பண்ணணும், என்டர்டைன்மெண்ட் வேணும், இன்னும் பெட்டர் ஃபோன் வேணும். இப்படி நம்ம வாண்ட்ஸுக்கு ஒரு கிளியர் லிமிட்ன்றது இல்லை. பட் ரிசோர்ஸஸ்க்குன்னு வந்துட்டா ரிசோர்ஸஸ் லிமிட்டட். உங்களுக்கு மணி லிமிட்டட், டைம் லிமிட்டட், லேண்ட் லிமிட்டட், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லிமிட்டட். ஸோ நம்மளோட நீட்ஸ் அதிகமாக இருக்கு, பட் ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்கு. இந்த சுச்சுவேஷன் தான் எக்கனாமிக் ப்ராப்ளம்க்கு பேசிக் ரீசன். ஸோ அன்லிமிட்டட் வாண்ட்ஸ் பிளஸ் ஸ்கேர்ட் ரிசோர்ஸஸ் ஈக்குவல் டு ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பத்தி பார்க்கலாம். எக்கனாமில நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் மெயின்லி குட்ஸ் அண்ட் சர்வீசஸா இருக்கும். ஸோ குட்ஸ்னா பிசிக்கலி இருக்கிற ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம யூஸ்வலி அதை டச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், புக்ஸ், கிளாத்ஸ், மொபைல் ஃபோன், கார், இது எல்லாமே. ஸோ குட்ஸ்ன்றது டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ். அண்ட் சர்வீசஸ்னா ஒரு பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ற ஆக்டிவிட்டி இல்லைன்னா ஒர்க்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் மாதிரி டச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் டீச் பண்றாங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, பேங்கிங் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இது எல்லாமே சர்வீசஸ். ஸோ இந்த சர்வீசஸ் தான் நம்ம இன்டேஞ்சிபிள் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லணும். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, குட்ஸ்னா டேஞ்சிபிள், சர்வீசஸ்னா இன்டேஞ்சிபிள். ஓகே, நம்ம ஃபோர்த் இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ண, டிஸ்ட்ரிபியூட் பண்ண, எக்ஸ்சேஞ்ச் பண்ண, இல்லை கன்சியூம் பண்ண நடக்கிற ஆக்டிவிட்டிஸை நம்ம ப்ராட்லி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் 4 இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஃபேக்ட்ரி கார் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இது எல்லாமே. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரொடக்ஷன் மூலமாக ஜென்ரேட் ஆகிற இன்கம் டிஃப்ரெண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கர்ஸ்க்கு வேஜஸ், லேண்ட் ஓனருக்கு ரெண்ட்டு, கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்டர்பிரினருக்கு ப்ராஃபிட், இது எல்லாமே. அண்ட் அடுத்து எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்சுனா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம யூஸ்வலி மணிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நீங்க ஒரு 100 ருபீஸ் கொடுத்து ஒரு புக் வாங்குறீங்க. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா புக் அண்ட் மணி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்சப்ஷன். கன்சப்ஷன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை யூஸ் பண்ணி நம்மளோட வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது. ஸோ இப்போ நம்ம ஃபுட் சாப்பிட்றது, பஸ்ல டிராவல் பண்றது, டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் எடுக்கிறது, இது எல்லாமே கன்சப்ஷன். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கன்சப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுக்கு வரும். அதுதான் ஸ்கேர்சிட்டி. ஸ்கேர்சிட்டினா என்ன? ரிசோர்ஸ் கம்ப்ளீட்லி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ரிசோர்ஸ் இருக்கு, பட் ஹியூமன் நீட் சாட்டிஸ்ஃபை பண்ண கம்பேர் பண்ணும்போது ரிசோர்சஸ் வந்து லிமிட்டடாக இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ உங்ககிட்ட 1000 ருபீஸ் இருக்கு, பட் உங்களுக்கு புக்ஸ் வேணும், ஷூஸ் வேணும், ட்ரெஸ் வேணும், மூவி போகணும். ஆனா
உங்களுக்கு இருக்கிற 1000ல இந்த எல்லாத்தையும் சேம் டைம்ல சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? முடியாதுல்ல. பிகாஸ் மனி லிமிட்டட். சிமிலர்லி டைம் லிமிட்டட், லேண்ட் லிமிட்டட், நேச்சுரல் ரிசோர்ஸஸும் லிமிட்டட். ஸோ ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட் ரிலேட்டிவ் டு ஹியூமன் வாண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸ்கேர்சிட்டி இஸ் தி ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ப்ராப்ளம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாய்ஸ். இப்போ ஸ்கேர்சிட்டி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டி வரும்? சாய்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம ரிசோர்ஸஸ் லிமிட்டட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1000 ருபீஸ் உங்ககிட்ட இருக்கு. 1000ல நீங்க புக்கும் வாங்கலாம், இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கலாம், இல்ல சேவ் பண்ணலாம். பட் 1000ல எல்லாத்தையுமே பண்ண முடியாமலும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எதை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் நம்ம சாய்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கேர்சிட்டி, சாய்ஸ் இது நம்ம ஞாபகம் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஈவினிங்ல 2 ஹவர்ஸ் ஃப்ரீ டைம் இருக்கு. அந்த டைம்ல நீங்க என்னென்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. யுபிஎஸ்சி படிக்கிறது, இல்ல பார்ட் டைம் ஒர்க் பண்றது, இல்ல மூவி பார்க்கறதுன்னு. இப்போ நீங்க யுபிஎஸ்சி படிக்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பார்ட் டைம் ஒர்க் தான் உங்களோட நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணி இருந்தா ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய ₹500 தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ இங்க நீங்க யுபிஎஸ்சிய நீங்க படிக்கிறதுனால நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அதாவது பார்ட் டைம் ஒர்க்கை நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இதனோட வேல்யூவை தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ சப்போஸ் உங்ககிட்ட 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ யுபிஎஸ்சி படிக்கிறது, ஆப்ஷன் பி பார்ட் டைம் ஒர்க் பண்றது, ஆப்ஷன் சி வந்துட்டு மூவிக்கு போறது, அடுத்து கேமிங், ஆப்ஷன் டி கேமிங். ஸோ இப்போ நீங்க ஏ சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பி, சி, டி 3யும் நீங்க மிஸ் ஆகுது. ஓகேங்களா? மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது பி, சி, டி 3த்தையும் சேர்த்து நம்ம சொல்லக்கூடாது. ஏதாவது ஒண்ணு. பி தான் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா, பியோட வேல்யூவை மட்டும் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ண என்ன தேவை? ரிசோர்சஸ் தேவை. ஸோ எக்கனாமிக்ஸ்ல ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுற மேஜர் ரிசோர்சஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லேண்ட். லேண்ட்னா ஜஸ்ட் சாயில் ஆர் லேண்ட் மட்டும் இல்லை. ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிற நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாமே ப்ராடா நம்ம லேண்ட்ல இன்க்ளூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு, வாட்டர், ஃபாரஸ்ட், மினரல்ஸ். ஸோ இது எல்லாமே. நெக்ஸ்ட் லேபர், செகண்ட் ஒன். லேபர்னா ஹியூமன் எஃபர்ட். ஃபிசிக்கல் எஃபர்ட் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எஃபர்ட் ரெண்டுமே லேபர்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரி ஒர்க்கர் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணாரு, டீச்சர் வந்து மென்டல் எஃபர்ட் யூஸ் பண்ணி டீச்சிங் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே. நெக்ஸ்ட் கேபிட்டல். கேபிட்டல்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கேபிட்டல்னா மணி மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிற மேன்மேட் ரிசோர்சஸ் தான் கேபிட்டல். எக்ஸாம்பிள் மிஷின்ஸ், டூல்ஸ். ஓகே, இப்போ இந்த என்டையர் டாபிக்ல நம்ம யூபிஎஸ்சிக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் குயிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், scarcity is the fundamental economic problem. Why? Because நம்ம wants unlimited but resources limited. ஸோ நம்மளால எல்லா நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதனால இங்க எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது. தென் ஸ்கேர்சிட்டி, சாய்ஸ். ஸோ ரிசோர்சஸ் லிமிட்டடாக இருக்கிறதுனால நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டி வரும். நெக்ஸ்ட் எவ்ரி சாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவை நம்ம விட்டுட வேண்டி வரும். ஸோ அந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவோட வேல்யூவை தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அகெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவை மட்டும் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுக்கு பேசிக்காக 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். அண்ட் அடுத்து கேபிட்டல் இஸ் நாட் ஈக்குவல் டு மணி. கேபிட்டல்னா மணி மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிற ப்ரொடியூஸ்ட் அசெட்ஸ் லைக் மிஷின்ஸ், டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கேபிட்டல் தான். அண்ட் அடுத்து எக்கனாமில மெயின் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கன்சப்ஷன். ஸோ நீங்க எக்கனாமிக்ஸ் ஜீரோ நாலேஜ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக் கான்செப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸை யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல் அண்ட் மெயின்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் நம்ம எல்லாமே படிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.